தமிழரை இணைத்துவோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசைத்தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். விசாரணா 49 என்று ஐயா. விசாரணையா அண்ணா முகமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. எனக்கு தான் தெரியலையா? முதல்ல தெரியல. 1149 இன்றைய சிறப்பாளர் அவர்களை கலந்துரையாடும் அக்கா குணமதி அக்கா எடுத்துட்டு போங்கக்கா. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வு 2149 இன்றைய சிறப்பழைப்பால் அம்மாருக்கு கந்தடவும் பேரவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் குரல் கூறுவதற்கு சகோதர சதிகளை அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சி குரலும் பொருளும் மராஜை வழங்குவதற்கு டெல்லிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இசைப்பாட வழங்குவதற்கு தென்மொழி பட நீகவரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சி முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு ஷாலினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழிதருக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேனும் அக்தியதனை. ஒழுக்கம் முடிமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். மரபினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குஞ்சைக்கிறம். அழுக்காறு உடையானுக்கு ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. நன்றி. நன்றி. அதில் குரல் கூறுவதற்கு குரல் சாத்தியக்காரர்கள் அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 95 மருந்து. மெய்யினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலால் எண்ணிய 3 மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது ஆற்றது போற்றி உணி. ஆற்றான் அளவறிந்து உண்ட அது உடம்பு
பெற்றான் எடுத்து வைக்கும் ஆறு. ஆற்றின் அளவறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துக்க துவர பெகுந்து. மாறுபாடு இல்லாத உண்டி மருந்து உண்டு உருபாடு இல்லை உயிர்க்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. அடுத்ததாக குரல் கூறுவதற்கு தமிழ்கமலன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் ஒன்று. கடவுள் வாழ்த்து. அதர் முதலியெல்லாம் ஆதி பகவதற்கே உலக கட்டத்தினால பன்னெண்டு வாழ நற்றா தொள்ளாறு மனமிசைகிறான் மாணவி சென்னை வேண்டுதல் வல்லமை நடி சந்தர்க்கும் ஆண்டு பிரிவை இட இருச்சே இவன் சேர இருவன் பொறிச்ச புகழ் புரிதாறு மட்டு பரிவாள் எழுதித்த பைதல் ஒடுக்கினடி நின்றா நீடு வாழ்வார் தரக்குப்பை இல்லாத தா சென்றா கலர் மனை கவலை மாற்றல் இருந்து அறவாழி அந்த தா சென்றா கலர் பெருவாழி நீந்தல் பதிக்கு கோழி பெரியவன் உலக என்கூடத்தா தானே வணக்கத்தலை பிரிவை பெருகளின் நிறுவன் என்ற இரவு நடி சேராதார். நன்றி. நன்றி. அடுத்ததாக குரல் கூறுவதற்கு பத்மஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எண்பத்தி ஏழு பகை மாற்று ஒளியக்கு மாயற்ற ஓம்புக ஒம்ப மெய்யாண்மை மேகப்பகை அன்புல நன்ற துணையிலும் தான் தூவான் யாங்களும் என்பதிடம் மேலா துப்பு அஞ்சும் வயினும் அறிவுலா நீங்களாம் தஞ்சும் மெய்ய பகைக்கு நீங்கள் வெகுளி நிறையில என்றாலும் யாங்களும் யாக்கும் எளிதே பைநோக்கா வாய்ப்பென சொல்லாம் பைநோக்கா பண்பிலன் பட்டார்க்கு நீது காண சொன்னதால் கைகளும் களத்தார் பேணாமே பேணப்படும் கொடுத்தும் கொலை வேண்டும் என்று அழைத்திருந்தேன் செய்வார் பகை குலநிலனை குற்ற பலவாயை மாற்றாக்கி இளநிலனை ஏமாறுப்பு உடைத்து செல்வாக்கு செய்களால் இன்பா அறிவிலா அஞ்சும் பகைவாய் பேரி கல்லா வெகுளும் சிறுபொருள் என்றாண்டோ ஒல்லானே ஒல்லாது ஒளி. நன்றி. நன்றி. அடுத்த குரல் கூறுவதற்கு இஷான் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதிகாரம் பத்தி அறியப்பட்டிலும் கண்டார் வைச்சல் அக நம்பதியிலே நன்றே முகநம நாக பெரியன் முகத்தான் நமது நோக்கி அகத்தான மின்சில் நகரம் துன்புறும் தூவாம் இல்லாத வாட்டம் மின்புறம் மின் செலவத்து பன்னிரன் அதில் அளவை நாடி இனிய நன்றி பயக்கும் தலையக்கூடிய சிறுமையில் நீங்க இன்பம் தரும் கண்பான் என்பது பொருள். நன்றி. அடுத்த குரலும் வல்லரசு வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேவசேனாக்கா வரல இன்னைக்கு. வரலைங்க ஐயா. ஏன் ஐயா அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. இன்றைய நிகழ்வியன் குரல் தீநட்பு அதிகாரத்தினுடைய ஈற்றயல் குரல். கனவினும் இன்னாது மண்ணோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பு கனவிலே கூட துன்பத்தை தான் கொடுக்கும். சொல்லொன்று செயல் வேறாக இருப்பவரின் நட்பு கனவிலும் கூட துன்பமானதாகும். இனி வரலாற்றில் இன்று மே மாதம் 14ஆம் நாள். இதே நாளில் 1607ஆம் ஆண்டு ஜேம்ஸ்டவுன் வர்ஜீனியா ஆங்கில குடியேற்றம் பகுதியாக அறிவிக்கப்பட்டது. 1610ஆம் ஆண்டு பிரான்சிஸ் 4ஆம் ஹென்றி மன்னர் கொல்லப்பட்டார். 13ஆம் லூயி மன்னராக முடிசூடினார். 1796ஆம் ஆண்டு பெரியம்மை நோய்க்கான முதலாவது தடுப்பூசியை எட்வர்ட் ஜென்னர் ஏற்றினார். 1800ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் தலைநகரை பிலிடெல்பியாவில் இருந்து வாஷிங்டன் டிசிக்கு மாற்றும் நடவடிக்கை தொடங்கியது. 1861ஆம் ஆண்டு சப்பானியா பார்சிலோனாவில் 859 கிராம் எடையுள்ள விண்கல் ஒன்று வீழ்ந்தது. 1879ஆம் ஆண்டு 463 இந்திய தொழிலாளர்களை கொண்ட முதலாவது தொகுதியினர் லீனிடாசு கப்பலில் யூஜியை அடைந்தனர். 1900ஆம் ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் விளையாட்டுகள் பாரிஸில் தொடங்கின. 1931ஆம் ஆண்டு ஸ்வீடனில் தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறையினர் சுட்டுகளில் 5 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 1939ஆம் ஆண்டு பெருவைச் சேர்ந்த 5 வயது நிரம்பிய லீனா மெதினா உலகின் முதலாவது வயதில் குறைந்த தாயாக அறிவிக்கப்பட்டார். 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் தன்னை தனிநாடாக பிரகடனப்படுத்தி தற்காலிக அரசையும் அறிவித்தது. அரபு நாடுகள் இஸ்ரேலை தாக்க தொடங்கின. அரபு இஸ்ரேல் போர் தொடங்கியது. 1965ஆம் ஆண்டு இலங்கையில் ரோஹண விஜய வீர மக்கள் விடுதலை முன்னணி என்னும் அரசியல் கட்சி தொடங்கினார். 1973ஆம் ஆண்டு ஸ்கைலாப் என்ற ஐக்கிய அமெரிக்காவினுடைய முதலாவது விண்வெளி நிலையம் விண்ணுக்கு ஏவப்பட்டது. 1976ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் நடந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் கட்சி மாநாட்டில் வட்டுக்கோட்டை தீர்மானம் வெளியிடப்பட்டது. 1988ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில்
கென்டக்கி மாநிலத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சற்றொப்ப 27 பேர் உயிரிழந்தனர். இதே நாளில் 2004ஆம் ஆண்டு பிரேசில் மோசில் வானூர்தி ஒன்று அமேசான் மழைக்காடுகளில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 33 பேரும் உயிரிழந்தனர். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்தாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பர நீகவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். பாவலரேறு அவருடைய பாடல் இது. இன்றைய உலகம் புரட்சி உலகம் எழுக விடியவை நோக்கியே, இன்றைய உலகம் புரட்சி உலகம் எழுக விடிவை நோக்கியே, குன்றை இடிக்கும் ஆற்றல் மறவர் கொள்கை கொடியை தூக்கியே, இன்றைய இளைஞர் புதுமை வீரர் எழுத துயிலை நீக்கியே, ஒன்றை நினைக உரிமை வெல்க உணர்வை நெஞ்சில் தேக்கியே, நீண்ட நெடிய அடிமை தன்மை நிலவு நிலைமை போக்கவே, நீண்ட நெடிய அடிமை தன்மை நிலவு நிலையை போக்கவே, மூண்ட உரிமை கனவை உணர்க, மூண்ட உரிமை கனலை உணர்க முனைக விளைவை ஊக்கவே, வாட்டும் வறுமை ஆட்சி கொடுமை வாழ்க்கை நலிவில் நடப்பதோ, வாட்டும் வறுமை ஆட்சி கொடுமை வாழ்க்கை நலிவில் நடப்பதோ, கேட்டு பார்த்தும் கிளர்ச்சியின்றி கீழ்மையுற்று கிடப்பதோ, பொங்கும் வளமை பொலிக பொதுமை பூக்கும் உரிமை விரைவிலே, பொங்கும் வளமை பொலிக பொதுமை பூக்கும் உரிமை விரைவிலே, எங்கும் புதுமை எவரும் சமன்மை எதுவும் இல்லை மறைவிலே, எங்கும் புதுமை எவரும் சமன்மை எதுவும் இல்லை மறைவிலே, இன்றைய உலகம் புரட்சி உலகம் எழுக விடிவை நோக்கியே, குன்றை இடிக்கும் ஆற்றல் மறவர் கொள்கை கொடியை தூக்கியே. நன்றி தம்பி, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதி நிகழ்வை ஷாலினி அவர்கள் ஒப்படைக்கிறேன். நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது சிறப்பழைப்பாளர் வந்துட்டாங்களா? இன்னும் வரலங்க ஐயா. ஜஸ்டின்ங்கிறது யாரு? அன்னபூர்ணியம்மா ஒரு பாடல் பாட சொல்லுங்க. சாம்சங் இனிப்புல வந்திருக்குது யாரு? சாம்சங் எஸ்எம். சாம்சங் இனிப்புல வந்திருக்கிறது யாருங்கம்மா? ஐயா வந்துட்டாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா சிறப்பு அழைப்பாளர் வரல. சிறப்பு அழைப்பாளர் வரலைங்க ஐயா. இந்த ஜெஸ்வின் யாருன்னு பாருங்கய்யா. ஜெஸ்வின் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. கொஞ்சம் முன்னாடி நீங்க இன்னொரு பாட்டு பாடுங்க. யாருன்னு சரி, சிறப்பு அழைப்பாளர் வர்ற வரைக்கும் அவங்க என்ன தலைப்புல பேச இருக்கிறாங்களோ அந்த தலைப்புல பேசலாம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் நம்ம பேச எடுத்துக்கிற தலைப்பு வந்து வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அமலா இணைந்திருக்கேன். ஐயா அமலா இணைஞ்சிட்டாங்களாம் ஐயா. நல்ல பர்ஃபெக்டான டீச்சர் அவங்க. அமலாமா நீங்க முகத்தை வைங்க. நல்லா வைங்க, நல்லா வைங்க. உங்க பேரை மாத்திக்கலாம்ல. சாலினி போட்டுங்க. அதை மாத்த முடியுமா பாருங்க. வெளியில போயிட்டு உங்க பேரை மாத்த முடியல. ஐயா நீங்க மாத்தீங்கய்யா. ஐயா பிரம்மநாயகம் ஐயா நீங்க மாத்தி விட்டுருங்க. கலந்துரையாடும் உறவை தமிழ்நாடு நடத்தும் கதைக்களம்
நிகழ்வு எண் 2149 14/5/2026 வியாழன் மாலை 5 மணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 மேடம் 23. இன்று சிறப்பழைப்பாளர் ஆ அமலாம்மா, MA BEd ஆங்கிலம், அரசு உயர்நிலைப்பள்ளி ஆரணி. ஆசிரியர் பணியும் வாசிப்பும் எனது இரு கண்கள். வாசிப்பு மட்டுமே நன்மை உயர்த்தும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடைய அமலா பள்ளியில் JRC பொறுப்பாசிரியர், ஆங்கில மன்ற பொறுப்பாசிரியர், ஆங்கில ஆசிரியர் எனது பணி. என்றென்றும் எனது தாய்மொழி தமிழுக்குதான் முன்னுரிமை. பைந்தமிழ் சோலை இலக்கிய அமைப்பில் இருந்து தமிழ் பணி ஆற்றியதற்காய் பைந்தமிழ் சீர் பரவுவார் விருது, முக்கூடல் தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பான பங்காற்றியதற்காய் சீர்திறனாய்வாளர் விருது, தமிழ் இனியால் விருது பெற்றுள்ளார். அம்மா தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு கந்தர்வன் கதைகளின் எளிய மனிதர்கள். தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்கள் அம்மா. தெளிவா தெரியுதுங்களா ஐயா? ஷாலினி, அம்மா முகம் தெளிவா தெரியலையம்மா. குரல் கேக்குதாம்மா? குரல் விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. ஐயா, என் குரல் கேக்குதுங்களா? அம்மா குரல் விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. இப்போ வீடியோ தெளிவா தெரியலைங்களா? இப்போ அம்மா குரலும் சரியா கேட்கல, வீடியோவும் சரியா தெரியலையம்மா. வேற இடத்துல அவர் வேற நம்ம போயிடுமா? கேக்குதுங்களா? இப்ப தெரியுங்களா? நீங்க தொடங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு மைக்ல மட்டும் பேசிட்டுங்களா? அம்மா இப்ப தெரியுதுமா வீடியோ, நீங்க தொடங்கலாமா? இப்ப தெளிவா கேக்குது, முகமும் சரியா இருக்குது. ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க, பக்கவாட்டுல வைங்க, அலைபேசி பக்கவாட்டுல வைங்க. இல்ல முதல்ல இருந்த மாதிரி வச்சிருக்கமா. உங்களுக்கு வந்து தனாக சுழற்சிங்கிறத வைக்கணும். நீங்க முதல்ல இருந்த மாதிரி வச்சுட்டு பேச தொடங்குங்கம்மா. கலந்துரையாடுவோம் கதைகளும் பேசுங்கம்மா. கலந்துரையாடுவோம் கதைக்களம் 2049 இணையம் இருக்கிற இடத்துக்கு போயிடுமா? கொஞ்சம் ரூமை விட்டு வெளியே போங்க. திங்களோடும் செழும்பருதி தங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த அடர்ந்த இருட்களில் கண்டு வந்த திருவிளக்கு களிப்பருளும் செந்தமிழே. புரட்சி கவிஞர் பாரதி நம் தாய் தமிழை வணங்கி. அமலா, அமலாமா, அமலாமா, நீங்க கொஞ்சம் ரூமை விட்டு வெளியே போங்க. கிடைக்கிற இடத்துக்கு போகலாம். நெட் இருக்கா உங்ககிட்ட? நெட் இருக்குதா? ரூமை விட்டு வெளியே போங்க. ரூம் இருக்கிற இடத்துல வெளியே போங்க. பேசுங்க. இப்ப பேசுங்க பார்க்கலாம்.
எங்க வந்து செக் பண்ணி வச்சுக்கிறது இல்லையா? தொடங்குங்க பார்க்கலாம். இப்ப கேக்குதுங்களா ஐயா? கதைக்களம் 2140 தன்னோடும் நல்லா கேக்குது. விண்ணோடும் தமிழ் பண்டு வந்த செழும்பொருளே பார்ந்த இருட்கடலில் கண்டு வந்த திருவிளக்கே களிப்பருளும் செந்தமிழே. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் தமிழ் வாழ்த்தினை கூறி நம் தாய் தமிழை வணங்கி கலந்துரையாடுவோம். கதைக்களம் 2149வது நாள் நிகழ்வில் இணைய வழியில் இணைந்துள்ள அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நான் தங்களிடையே பகிர இருப்பது கந்தர்வன் கதைகளின் எளிய மனிதர்கள். நாகலிங்கம் என்கிற இயற்பெயரை உடைய கந்தர்வன் தனது முதல் சிறுகதையான சனிப்பினம் என்கிற கதையை தாமரை இதழில் எழுதியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த இவருக்கு சென்னை வாழ்க்கை சற்று அந்நியமாக உணர்ந்துள்ளார். அப்படிப்பட்ட சென்னையில் பார்த்த ஒரு சம்பவத்தை தான் தனது முதல் சிறுகதையாக எழுத வேண்டும் என்று நினைத்து எழுத ஆரம்பிக்கும் போது சென்னை தமிழும் சென்னையின் வாழ்க்கை சூழலும் அந்த களத்தையும் பற்றி விவரிக்கவே முடியவில்லை. ஏனெனில் இந்த கதை எழுதுவதற்கு முன் அவர் மிகச்சிறந்த இலக்கிய அரசியல் விமர்சகராக விமர்சன கட்டுரைகள் எழுதி புகழ்பெற்ற நேரம். அப்படிப்பட்டவருக்கு சிறுகதை எழுத வார்த்தைகளே வரவில்லை எனும்போது தவித்தார். பிறகு தெரியாத களத்தில் தெரியாத வார்த்தை பிரயோகத்தில் ஏன் கதைகளை எழுத வேண்டும்? நம்முடைய களத்திலேயே நாம் புழங்கிய மொழியிலேயே எழுதலாம் என்று எழுதிய கதைதான் சனிப்பினம். ஆராயி என்கிற கிழவி, பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட அவளது கணவன், அவங்க வீட்டில் சுற்றி வரும் கோழிகள், இவர்கள்தான் அக்கதையின் முக்கிய பாத்திரங்கள். அத்தனை எளிமையான கதை, ஆனால் சொல்ல வந்த கருத்து மிக வலிமையானது. கதையும் வெளிவருகிறது. பரவலான பாராட்டுகள் கிடைத்ததும் அவருக்கு மிகுந்த உற்சாகமாகிறது. பிறகு தன் கதைகளுக்கான களங்களையும் கதைகளுக்கான கருக்களையும் தனது வீட்டிலிருந்து தனது அப்பா, தனது அம்மா, தனது ஊர், தனது மக்கள் என அங்கிருந்தே தனது கதை மாந்தர்களை தேர்ந்தெடுக்கிறார். தன்னுடைய ஒவ்வொரு கதையிலும் தானே ஒரு கதை சொல்லியாக அந்த கதையை நகர்த்துகிறார். தன்னுடைய 60 ஆண்டு கால வாழ்வில் 62 சிறுகதைகளை எழுதியுள்ளார். 62 சிறுகதைகளும் 4 தொகுப்புகளாக பூவுக்கு கீழே, ஒவ்வொரு கல்லாய், அப்பாவும் அம்மாவும், கொம்பன் என்கிற தலைப்புகளில் வந்துள்ளன. இந்த 62 சிறுகதைகளையும் ஒரே தொகுப்பாக கந்தர்வன் கதைகள் என்று வம்சி பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. இந்த கதைகள் அத்தனையும் தொகுத்தவர் நம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த திரு பவா செல்லதுரை அவர்கள். அந்த 62 கதைகளிலும் பயணிக்கின்ற கதை மாந்தர்களை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்றாட வாழ்வில் சந்தித்துள்ள அல்லது இனி சந்திக்க இருக்கின்ற மனிதர்களில் ஒருவராகத்தான் இருப்பர். ஏனெனில் அவரின் கதைக்களம் அத்தனை எளிமையானது. அவரின் மாந்தர்கள் அதைவிட மிக மிக எளிமையானவர்கள். இத்தொகுப்பில் வருகின்ற முதல் கதை சீவன். எளிய கிராமம். கிராமங்களின் காவல் தெய்வமாக இருப்பது முனீஸ்வரன், வீரன், வீரபத்திரன் என்றெல்லாம் சொல்வார்கள். இங்கேயும் அப்படி ஒரு துடியான சாமியாக இருப்பதுதான் முனி ஐயா. இந்த ஊருக்கு புதிய வரவாக ஒரு கிறுக்கன் வந்திருக்கிறான். அவனின் புகலிடமாக இருப்பது முனி ஐயாவின் கோவில் மேடைதான். அங்கிருந்து அவனை அகற்ற அந்த ஊரின் முக்கிய மனிதனான கூழுப்பிள்ளை எவ்வளவோ முயற்சி செய்கிறார். ஆனாலும் முடியவில்லை. எதிர்பாராத விதமாக அந்த ஊரில் ஒரு நாள் புயல் காற்று வீசுகிறது. அந்த மரத்தடியிலும் சுற்றி சுழன்றடிக்கிறது சூறை காற்று. அப்போது அந்த கிறுக்கனுக்கு என்ன நேர்கிறது, முனியையாவிற்கு என்ன நேர்கிறது,
முனியையாவிற்கு என்ன ஆனது என்பதையும் ஒரு நேர்கோட்டில் நிறுத்துகிறார் கந்தர்வன். சீவன் என்பது என்ன என்று நமக்கு தெரிகிற அந்த இடம் மிகச் சிறப்பானதாக இருக்கும். கிறுக்கன் பாத்திரத்தையும் மிக துல்லியமாக வரையறை செய்கிறார். இப்போதும் நம் ஊர்களில் எங்கேயோ வெறுத்தபடி எதையோ ஒரு மூட்டையை சுமந்தபடி தனக்குள்ளே பேசி சிரிக்கிற சில கிறுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் தானே. இப்படியாக இத்தொகுப்பின் முதல் கதையே சீவன் உள்ளதாக ஆரம்பித்திருப்பது சிறப்பான ஒன்று. 5வது கதை தினம் ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸ். இந்த கதையில் வருகிற காசி அண்ணாச்சி பாத்திரம் நம் ஊரில் இருக்கிற அல்டாப்பு அரசியல்வாதி பாத்திரம். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், சுவரை தெரியும், நான் இல்லாம தலைவருக்கு ஒரு வேலையும் ஓடாது, நான் கிளம்புறேன் என்று சொன்னாலே தலைவர் விடமாட்டாரு என்றெல்லாம் ஏகப்பட்ட பில்டப்புகள் அவரே தருவார் அவருக்கு. ஆனால் நிஜம் எப்படி என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அந்த அல்டாப்பு பேர்வழியை நம்பி எத்தனை எளிய மனிதர்கள் ஏமாந்து போகிறார்கள். மன ரீதியாக ஏமாற்றுவது, பொருளாதார ரீதியாக ஏமாற்றுவது, உடல் ரீதியாக ஏமாற்றுவது என கொஞ்சம் கூட மனிதாபிமானமோ கருணையோ இன்றி நடந்து கொள்வார்கள். நிறைய ஏமாற்று, குறிப்பாக வேலை வாங்கி தருகிறேன் என்கிற ஒரு கூற்றுதான். சிலர் பத்திரப்பதிவுகள், சொத்து சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றுவார்கள். தினந்தோறும் அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்துல அந்த அல்டாப் அரசியல்வாதியா நடிகர் மணிவண்ணன் நடிச்சிருப்பாரு. அப்படியே அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருப்பாருன்னே சொல்லலாம். அவங்க இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏமாத்துறாரு. அதே மாதிரி டைரக்டர் வி சேகர், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இயக்குனர், அந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கைய ரொம்ப தத்ரூபமா திரையில கொண்டுட்டு வந்த ஒரு சிறந்த இயக்குனர். அவரோட இயக்கத்துல வெளிவந்த பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலையும் ஒரு உதார் அரசியல்வாதி, அதாவது எல்லாம் இதே மாதிரிதான், அந்த வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன், நீங்க கொஞ்சம் காசு மட்டும் கொடுங்க, நான் போய் தலைவரை பாக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த உதார ரொம்ப திறம்பட நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகள் நிறைய இளைஞர்களை ஏமாத்துறது இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவங்க ஏமாத்துறாங்கன்னு சில நேரங்களை தெரிஞ்சா கூடவும் மறுபடியும் போய் ஏமாறுறது மக்களோட வாடிக்கையாவே இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த தினம் ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸ்லயும் யாரையாவது ஒருத்தர் ஒரு பிரச்சனையோடையும் கொஞ்சம் பணத்தோடையும் நிறைய நம்பிக்கையுடனும் காசி அண்ணாச்சி பார்க்க வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கதை முடியும் போது, ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் என்று புரியும் நமக்கு. இவர் கதை எழுதிய காலகட்டத்தில் அரசியல்வாதிகளின் உலகமாக, அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஊடகமாக பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருந்திருக்கு. இன்றைய நவீன காலத்தில் நவீன ஊடகங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் என்று டிஜிட்டல் மேனிபுலேஷன் பண்றாங்க. என்ன வேணாலும் சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் பரப்பலாம், மக்களின் மனநிலையை கூட மாற்ற முடியும் என்று நிரூபிக்கவே பற்றுச்சு. செயலுக்கும் அல்டாப்பான பில்டப்புக்கும் மக்கள் என்றுமே வித்தியாசத்தை உணர்வதே இல்லை என்பதுதான் சமீப தேர்தல் முடிவுகள்ல நமக்கு கிடைத்த ஆகப்பெரிய நீதி. அடுத்ததாக இவருடைய கதைகள்ல வர அந்த பெண் பாத்திரங்கள். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்பது கந்தர்வனோட புகழ்பெற்ற கூற்று. பெண்களை அவர் உயர்வாகவே மதிக்கிறார். பெண்களின் தியாகத்தை அவர் உணர்ந்து கொள்ள சிறிது காலம் ஆகியிருக்கு. அதை பற்றி அவரே சொல்கிறார். எப்படின்னா, அவர் பணிபுரிந்த கேமரா சென்டரா வாங்க, கண் மட்டும் தான் தெரியுது. கரெக்ட் ஓகே. அது படிப்பு வாட்டில வச்சா நல்லா இருக்கும். செல்ல எப்படி வைக்கணும்? தற்காலிக பணியிடை காலத்தில் திருப்பி வைங்க பார்க்கலாம். ரொட்டேட் பண்ணுங்க. வீட்டில் இருந்த போதுதான் அவரது மனைவியின் விவரங்களை பார்த்து முகம் தலைகீழா தெரிகிறது. சரி, நேராவே வைங்க, கேமராக்குள்ள வாங்க. சீர்காழியே செல்வராஜ், போதும். நன்றி.
அவர் தற்காலிக பணியிடை காலத்தில் வீட்டில் இருந்த போதுதான் அவரது மனைவியின் வேலைகளை பார்த்து மனம் தவித்து ஒரு நாள் தாங்க முடியாமல் வீட்டில் உள்ள அழுக்கு துணிகளை எடுத்து துவைக்க கிணற்றடிக்க அவரே போயிட்டாராம் கந்தர்வன். அந்த அளவுக்கு அவங்க வீட்டுல வந்து அவங்க மனைவி வேலை செஞ்சுட்டு இருந்ததே பார்த்துட்டு இருந்த போதுதான் அந்த டைம்ல கரெக்டா ஒரு மகளிர் மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கவிதை கேட்ட போது அந்த கவிதையில நிறைய வரிகள் எழுதினாலும் இந்த 2 வரிகள் ரொம்ப புகழ்பெற்ற வரிகளா இன்னைக்கும் வரலாறுல நிலைத்து நின்னுடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. அதனாலேதான் அவர் கதைகள்ல வர பெண்கள் வந்து ரொம்ப அப்பாவிகளாகவும் உழைப்பாளிகளாகவும் செல்வத்தின் நிழல் சற்று கூட படாதவர்களாக ரொம்ப எளிய பெண்களா இருக்கிறாங்க. அவரோட முதல் சிறுகதை சனிப்பினம், நான் சொன்னேன் இல்லையா, அந்த சனிப்பினம் கதையோட நாயகி ஆராயி ரொம்ப வயசானவங்க. அரிசி புடைச்சி அதுல கிடைக்கிற அந்த சொற்ப வருமானத்தை வச்சுதான் தன்னோட பக்கவாதத்தால பாதிக்கப்பட்ட கணவனை பராமரிக்கிறாரு. அந்த பாதிக்கிற அந்த சூழல்லையும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அரிசி புடைக்கிற வேலைக்கும் ஒரு இடையூறு வருது. நீ ரொம்ப வயசாயிடுச்சு, உன் கையெல்லாம் நடுங்குது, உன்னால சரியா புடைக்க முடியல, அதனால நாங்க வந்து இளம் பெண்களை வேலைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப தவிச்சு போறாங்க. எப்படி நான் பட்டினி கிடந்துக்குவேன், ஆனா என் வீட்டுக்காரரை நான் எப்படி பட்டினி போடுறது, அந்த மனுஷனை நான் எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தவிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த பக்கவாதத்தால பாதிக்கப்பட்ட அந்த கிழவர் உயிரோட இருக்கிறதே அவங்களுக்கு ஆகப்பெரிய நிம்மதியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவங்க அதை நினைச்சுட்டே போறாங்க, அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு எளிய கதாபாத்திரம் தான் அவருடைய முதல் கதை. இந்த ஆராயி அப்படிங்கிற பேரை பார்த்தோன்னே எனக்கு கருப்பர் நகரம் நாவல் ஞாபகத்துக்கு வந்தது. கரண் கார்கி எழுதின கருப்பர் நகரம் நாவல்ல வர நாயகியோட பேரும் ஆராயி தான். அதுல வர நாயகன் பேரு செங்கேணி. இது அந்த சனிப்பினம் கதையில வர ஒரு பெண் பாத்திரம். அடுத்ததாக 2வது ஷிஃப்ட் கதையில் வருகிற நாயகி அலுவலகத்துல பணிபுரிகிற ஒரு பெண், அதாவது வீட்டையும் பாத்துக்கிற ப்ரொஃபஷனலாவும் இருக்கக்கூடியவங்க. அப்ப என்ன பண்றாங்க, அதிகாலையில அந்த கிளிகளின் குயில்களின் சத்தம் கேட்டு விழித்து ஒவ்வொரு நிமிடத்தையும் கணக்கு செய்து வீட்டு வேலைகளை முடித்து நகர பேருந்தின் நெரிசலில் சிக்கி அலுவலகத்திற்குள் நுழையும் போது 2வது ஷிஃப்டாக அந்த அலுவலக வேலை தொடங்குகிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த 2வது ஷிஃப்ட் அப்படிங்கிற கதைக்கான அர்த்தம் கரெக்டா நமக்கு புரியும். ஏன்னா இந்த மாதிரி நாயகிகள் 80களின் காலகட்டத்திலும் 90களின் காலகட்டத்திலும் இந்த 2Kன்னு சொல்லக்கூடிய இந்த 2000 ஆரம்ப காலகட்டத்திலையும் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நிலை கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி 2வது ஷிஃப்ட்ல வரக்கூடிய நாயகி. அடுத்ததாக காந்தாரி அப்படிங்கிற ஒரு சிறுகதையில கந்தர்வன் எழுதியிருக்கிறாரு. காந்தாரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகாபாரத கதையில வரக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு பெண் பாத்திரம். திருதராஷ்டிரனோட மனைவி, துரியோதனனோட அம்மா. இப்படி இருக்கிற அந்த காந்தி தன்னுடைய கணவனுக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கறதுக்காக தன்னுடைய கண்களை அவங்க கட்டிக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த கண்களை கட்டிக்கிற அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறதே இவரு எழுதுறாரு. காந்தாரியின் மன எண்ணங்களை ரொம்ப சிறப்பா பதிவு செஞ்சுட்டே வர்றாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, தான் மட்டுமே சிறந்த பதிவிரதை, தனது கணவனின் அங்கஹீனத்தை தானும் அனுபவிக்க வேண்டும் என்று கண்களை கட்டி கொண்டவள் என்று, தனது கணவனும் இந்த சமூகமும் தன்னை கொண்டாடும் என்று தன் கண்களில் கட்டிய துணியை பற்றி நினைக்கிறாள். ஒரு கணம் திறந்து பார்க்கலாமா என்று ஒரு சபலமும் வருகிறது ஒரு நாள் காந்தாரிக்கு. ஆனால் அப்படி நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய அந்த பதிவிரதை கோட்பாட்டிற்கே எதிரானது அப்படின்னு மறுபடியும் கண்களை இறுக மூடிக்கிறா. ஒரு நாள் ரொம்ப யோசனையில தன்னோட பையனோட நடவடிக்கைகள்லாம் இப்படி இருக்குதே, இந்த போர் சூழல்லாம் நெருங்கிட்டு இருக்குதே அப்படின்னு அவங்க ரொம்ப யோசனையில இருக்கும்போது அந்த தன்னோட அந்த பதிவிரதை கோட்பாட்டையே மறந்து ஒரு கணம் அந்த எதிரில இருக்கிற சுவரை பார்ப்பதாக அந்த கந்தர்வன் அந்த கதையை நிறைவு செய்கிறார். இத படிச்ச போது எனக்கு அப்படியே
அவளும் பெண்தானே, அவளுக்கும் தனிப்பட்ட ஆசைகள் கனவுகள் இருக்கதானே செய்யும் அப்படிங்கிற அந்த நுட்பமான உணர்வு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு சிறுகதை ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, நம் தமிழகத்தின் முத்தமிழ் அறிஞர், நம் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதின பகுத்தறிவு சிந்தனை சிறுகதைகள் 10 அப்படிங்கிற ஒரு தொகுப்புல ஒரு கதை நலாயினின்னு எழுதியிருப்பாங்க. அந்த கதையில பாத்தீங்கன்னா, நலாயினி தன்னோட குஷ்டரோக கணவனை தாசி வீட்டுல விட்டுட்டு வராங்க. அப்படி விட்டுட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த சமூகம், அந்த உலகம் எல்லாமே இவளோட பதிவிரதை தன்மைய வந்து, பத்தினி தன்மையும் புகழ்ந்து பேசிக்கிறாங்க. என்ன ஒரு பொண்ணு, இப்படி ஒரு பொண்ணு இந்த பூமியில இருப்பாளா, இவ்வளவு மாதிரி ஒரு கற்பு கரசி இருப்பாளா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அதே வேளையில தன்னோட தோட்டத்துல தன்னோட தன்கிட்ட இருக்கிற அந்த அழகுல மயங்கி நலாயினி தன்னோட மனசுல என்ன நினைக்கிறாளாம், அப்பாடா ஒரு வழியா அவனை தாசி வீட்டுல விட்டுட்டு வந்தாச்சு, அவனும் அவனின் குஷ்டரோகமும் துர்நாற்றம் வீசுகிறது, அவனது மேனியில் சீல் வடிகிறது, இதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவனுடன் எப்படி கூடுவது என்று நினைப்பதாக அந்த கதைய, அந்த நலாயினி கதைய டாக்டர் கலைஞர் முடிச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா என்ன ஒரு சிந்தனை, இப்படியெல்லாம் ஒரு பெண் சிந்திக்கவே கூடாது என்றுதானே என்னென்னவோ பெயர்களில் பெண்மையை புனிதப்படுத்தி இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. காலங்காலமா நம்ம சமூகத்துல இருந்து வந்தது. இதெல்லாத்தையும் மாத்தணும் அப்படிங்கிற அந்த முத்தமிழ் அறிஞரோட புரட்சி சிந்தனை ஆகட்டும், நம்ம கந்தர்வனோட சிந்தனை ஆகட்டும், அந்த பெண்ணின் நிலையில இருந்து யோசிச்சு எழுதுனதுதான் இன்னைக்கும் அது ஒரு கிளாசிக்கான செம்மையான படைப்பா இருக்கு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அடுத்த கதை எங்கெங்கும் அம்மாக்கள். அதுல வர ஒரு அயல்நாட்டு பெண்ணோட அம்மாவாகட்டும், இந்த தேசத்து அம்மாவாகட்டும், அவர்கள் என்றுமே பெண்கள் தான், ஆண்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட எளிய பெண்கள் அப்படின்னு அவங்க அந்த கதைய சொல்லும் போதும் நமக்கு இந்த பெண்களோட நிலை குறித்து வருத்தம் தான் வரும். இந்த அடுத்ததா காளிப்புள்ள அப்படிங்கிற ஒரு கதை. இந்த காளிப்புள்ள அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி மட்டுமே நம்ம 1 மணி நேரத்துக்கு மேல பேசலாம். அந்த அளவுக்கு அந்த காளியோட வாழ்க்கை போராட்டம், காளியோட மகள், காளியோட பேத்தி ஏன்னா அந்த தொடர்ச்சியா அந்த குடும்பத்து பெண்கள் வஞ்சிக்கப்படுறது, அந்த காளியோட வாழ்வை, அந்த கண்ணீர், அந்த இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த கஷ்டம், அத வந்து தவமா மாத்துற அந்த எழுத்துதான் இன்னைக்கு நமக்கு வந்து படிக்கிற நமக்கு அது வரமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ரொம்ப ஒரு சிறப்பான கதை தான் அந்த காளிப்புள்ள கதை. அதே மாதிரி வேண்டுதல் கதையில வருகிற காமாட்சி பாட்டி, கனகம்மா பாத்திரங்கள் நமக்கு கண்ணீரை வர வைத்து விடும். வறுமையான முதியவர்களோட நிலை கந்தர்வன் காலத்துல மட்டும் இல்ல, தற்போதும் மிக கொடுமையானதுதான். சில மாதங்களுக்கு முன் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு தாத்தா வந்து அவரே கொலை பண்ற மாதிரி ஒரு இது வரும். என்ன அப்படின்னா, தனக்கு இருக்கிற 6 பிள்ளைகளும் தங்களை கவனிக்கல, ஒரு வயதான சூழல்ல, உடம்பு முடியாம இருக்கிற சூழல்ல நம்மள கவனிக்காம விட்டுட்டு அந்த பாட்டி படுத்த படுக்கையாகி மழை ஜலம் எல்லாமே அந்த படுக்கையிலேங்கும் போது ஒரு கட்டத்துல அந்த தாத்தாவால முடியாம அவரே அவரோட மனைவிய கொல்ற மாதிரி வரும். அப்போ நம்ம என்னென்னவோ சொல்றோமே, இந்த சமூகம், இந்த புனிதம், உறவு, மேன்மை அப்படிலாம், அது எல்லாமே கேள்விக்குறியா ஆகுது. நிஜமான மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த ஈரம் வந்து இன்னும் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு நம்மள உலுக்கியிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த கதையிலையும், இந்த வேண்டுதல் கதையிலையும் அந்த காமாட்சி பாட்டி, கனகம்மாள் பார்க்க நல்லா இருக்கும். பத்தினி ஓலம் அப்படிங்கிற கதையில வர ஒரு பெண்ணோட அலறல், நான் பத்தினிடா, நான் உத்தமிடா, என்னை ஏன்டா அடிக்கிறீங்க, மாத்திரை கொடுத்து என்ன கொல்ல பாக்குறீங்களா அப்படின்னு அவள் வெடித்து புலம்புவதும், திடீரென நான் பத்தினி, நான் உத்தமி என்று கதறும் போதோ, வெட்டோடை காளி உங்களை கேட்பாடா அப்படின்னு சொல்லும் போதும் நமக்கு அப்படியே உறைந்து விடும் அந்த கதையை படிக்கிற போது. கதையின் பின்புலம், அதாவது இந்த கதைக்கு எந்த ஒரு பின்புலம், இந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் எதுவுமே அவர் சொல்ல மாட்டார். ஒரு பயணம், ஒரு பேருந்து பயணம், அந்த பேருந்து பயணத்துல அந்த பொண்ணை அழைச்சிட்டு போற ஒரு சகோதரனோட மனைவி. அப்போ அந்த பொண்ணு திடீர்னு அந்த பயணத்துல கத்துறா. மற்ற பயணிகள்லாம் அவளை ஒரு தொந்தரவா, இடையூறா பார்க்கும்போது அத பாக்குற ஒரு சக பயணியா நம்மளுடைய சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் அந்த கதையிலயும் அவரு சொல்லியிருப்பாரு. இப்படியாக கந்தர்வன் கதைகளில் வருகிற
ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அனைவருமே மிக எளிய மனிதர்கள் தான். தொகுப்புல மொத்தம் 62 கதைகள் இருக்கு, கிட்டத்தட்ட 600 பக்கங்கள். இதுல வந்து அந்த எளிய மனிதர்கள் அப்படிங்கறது அவர் தொகுப்பு ஃபுல்லாமே எளிய மனிதர்கள் தான். இருந்தாலும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில கதைகள்ல தேர்ந்தெடுத்துதான் இன்னைக்கு நான் அதை உங்க கூட பகிர்ந்திருக்கிறேன். நானு இந்த வெள்ளந்தியான கிராம மக்கள் மெத்த படித்தவர்கள் இல்லை. அறம் நேர்மைங்கிறதெல்லாம் அவங்க பக்கம் பக்கமா படிச்சவங்களும் கிடையாது. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பொருளா வாழ்ந்தவங்க அவங்க அப்படின்னு கூறும் போதும் படிக்கும் போதும் அத கதை நம்ம காட்சிகளா நம்ம மனசுல நினைக்கும் போதும் ரொம்ப நெகிழ்ந்துதான் போகும் அப்படின்னு இந்த கதைகள் எல்லாம் படிக்கிறோம். இப்போ இன்றைக்கு எழுத்து சூழல்ல இரு முனைகள்ல இருக்கக்கூடிய எழுத்தாளர்களா இருக்கிறவங்கல ஒருவர் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள், இன்னொருவர் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். இந்த ஜெயமோகன் அவர்களும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு புத்தகத்துக்கு வாழ்த்துரை கொடுத்திருக்காங்கன்னா அந்த அந்த இரு துருவங்களையும் இணைத்த மையமாக இருப்பது எழுத்தாளர் கந்தர்வன் அப்படிங்கிறது கூற்றுக்கு மிகையே இல்லைன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த கந்தர்வன் கதைகள்ங்கிற தொகுப்புக்கு மானுட உண்மை அப்படின்னு சொல்லி ஜெயமோகன் அவர்களும், கல் தடம் அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் ஒரு வாழ்த்துரை எழுதியிருக்கிறது வந்து இந்த நூலுக்கு ரொம்பவே ஒரு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த 2 பேரு குறிப்பிட்ட அந்த 2 கூற்றுகளுமே கந்தர்வன் கதைகளுக்கும் கந்தர்வன் கதை மாந்தர்களுக்கும் சால பொருந்தும். அவர்கள் என்றுமே அழியாத மானுட உண்மைகள் தான், வரலாற்றில் பதிந்த கல் தடங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த கந்தர்வன் கதைகளின் எளிய மனிதர்கள்ங்கிற தலைப்புல உங்களிடையே பேசுறதுக்கு உரையாற்றுவதற்கு இன்றைக்கு வாய்ப்பளித்த கலந்துரையாடுவோம் கதைக்களம் 2149வது நிகழ்வில் இணைந்துள்ள அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என் வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அமலா அவர்களை என்ன ஒரு 10 நிமிடங்கள் அவரை பத்தி பேச முடியுமா? கந்தரோட ஒரு நிமிடங்கள், ஒரு 6 நிமிடங்கள் பேசுறீங்களா? இல்லையா? சரி, வார்த்தைக்கு போயிடுமா. சிறப்பாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அக்கா சாலினிக்கா, நீதியரசர் இன்னைக்கு வரல, காமராஜையா கூப்பிடுங்க. வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு மையத்தின் வானம் நனியது உடைத்து. ஐயம் கலைந்து தெளிந்த மெய்யுணர்வு பெற்றவர்களுக்கு மண்ணுலகம் விண்ணுலகையும் அறிவிலும் அறிவுத்திறன் ஏற்படும் என்கிற வாக்கு என்று 2140 அரங்கத்திலே ஒரு சிறந்த ஆசிரியை நான் விஐடி பல்கலைக்கழக பார்த்தேன். அரசு உயர்நிலை பள்ளி ஆரணியில ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள். அவரும் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு ஒரு போட்டிக்கு விழாவுக்கு வந்திருந்தார். நாங்களும் போயிருந்தோம். அப்போதான் பார்த்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா சீர்திறனாய்வாளர், தமிழ் இனியால் என்கிற விருதெல்லாம் நான் பெற்று அந்த பள்ளியாளராகவும் ஆங்கில ஆசிரியராகவும் மிக சிறப்பான ஒரு ஆசிரியராக பணி செய்து கொண்டு வருகின்ற மிக சிறந்த இன்று அவர்கள் கந்தர்வன் கதைகளின் எளிய மனிதர்கள் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக நம்முடைய கந்தர்வனுடைய கதையை பற்றி சிறப்பாக சொன்னார்கள். நான் கூட அவரை பார்த்தது உண்டு. நம்முடைய நெருங்கிய நண்பர். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம், ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலின் ஊரை சார்ந்தவர்.
கணேசன், கனகாம்பல் ஆகியோருக்கு பிறந்தவர். 29 வயதில் அரசு பணிக்கு வந்த கந்தன் தொழிற்சங்கவாதியாக தீவிரமாக இயங்கியவர். 1980ஆம் ஆண்டு கருவூல கணக்குத்துறை காலவரற்ற வேலை நிறுத்தத்தினை தலைமையேற்று நடத்தியதால் 19 மாதங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு பின்னர் பணியாற்றும் போது 9 ஆண்டுகள் ஊதிய உயர்வை நிறுத்த செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது. இப்படிப்பட்டவர் தான் அம்மா சொன்னது போல கவிஞர் கந்தவன் அடிப்படையிலே ஒரு கதையாசிரியர். கதைகளிலும் 4 கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்ற கதையைத்தான் சொன்னார். எதை சொல்வது என்பதிலும் தெளிவாகவும் எப்படி சொல்வது என்பதிலும் கூடுதல் நுட்பமும் அழகும் கொண்டவை அவரது கதைகள். எல்லலும் துள்ளலுமாய் நகரும் ஒரு மொழியில் அவர் கதை சொல்கிறார். படைப்பாளிகள் தொட அஞ்சிய தொழிற்சங்க வாழ்க்கையும் துலக்கமாக எழுதியவர் அவர். புறவழமாகவே பேசி சொல்வது போல தோன்றும். மனிதர்களின் அக உலகை கச்சிதமாக படம் பிடித்து நமக்கு கையில் சிறுகதைகள் சிவன், மங்களநாதர், காடுவரை, பூவுக்கு கீழே, தராசு, மைதானத்து மரங்கள் அவரது முத்திரை கதைகளாக பாடுகின்றன. மக்கள் எழுத்தாளர் சங்கத்தை துவங்கி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில தலைவராக ஒருவராக இந்த இலக்கிய செயல்பாடுகளுக்கு வடிவந்தவர். வாசகரின் தோல் மீது கை போட்டு தோழமைக்க ஒரு குரலில் கதை சொல்வது அவரது தனித்த பாணி. எல்லா விதமான சிந்தனை பள்ளிகளை சேர்ந்தவர்களும் ஏற்கும் அசலான படைப்பாளிதான் கந்தவன். இப்படிப்பட்ட எல்லாம் நிகழ்விலே அவரை நினைவு கூர்ந்து ஏறக்குறைய 60 கதைகள் இருக்கிற புத்தகத்தில அந்த எளிய மனிதர்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கலாம். இணைய சிக்கல் காரணமாக அவர்கள் சீக்கிரமாக முடித்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில 70களில் தொடங்கி உருக்கமான மக்கள் எழுத்தாளர் சங்கத்தை தோற்றுவித்த ஒருவர். பின்னர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் தம் இறுதி காலம் வரை செய்தவர் எழுத்தாளர். ஜெயகாந்தனால் இலக்கிய சிந்தனை விருது தேர்வு செய்யப்பட்ட இவரது மைதானத்து மரங்கள் கதையில் 12ஆம் வகுப்பு துணை பாட புத்தகங்கள் பாடமாக இடம்பெற்றிருந்தது. பல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களிலும் பாடப்படுத்தமான இடம்பெற்ற இவருடைய படைப்புகள் குறித்து பலரும் ஆய்வு நிகழ்த்தி வருகிறார்கள். ஆண்டுதோறும் இவரது நினைவாக சிறுகதை போட்டி ஒன்று நடத்தப்பட்டு பரிசு வழங்கப்படுகிறது என்பதுதான் ரொம்ப சிறப்பு. 22ஆம் டிசம்பரில் அறிவித்தது. அதற்காக தமிழ்நாடு அரசு ரூபாய் 10 லட்சம் இவரது வாரிசுகளுக்கு வழங்குவதாக தெரிவித்திருந்தது. அதை போலவே இன்று நம்முடைய அமலா அம்மார்கள் அவருடைய கதைகளை சிறப்பாக எழுதி அவருடைய நினைவுகளை எல்லாம் நமக்கு கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கும் இன்னும் அவையில் இருக்கிற பெரியண்ணன் ஐயா வாதிரியார்கள் அவர்களை பழகியவர்கள் சிங்கப்பூரில் இருந்து தேன்மொழி வந்திருக்கிறார்கள். பிரம்மநாயகம் ஐயா, குணமதி, டாக்டர் ஆபி, எமிமால் அம்மா, ஜானகி அம்மாள், பல்லடம் சாமிநாதன் ஐயா, இப்படி இந்த அரங்கம் பெரிய சொல்றது இந்த சிறப்பான ஒரு கதையை சொல்லியிருக்கிற கமலாவை பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பெரியண்ணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இந்த கந்தர்வன் என்ற ஒரு எழுத்தாளருடைய கதையை மிக அருமையாக ஆய்வுரை செய்து மிகச் சிறப்பாக எடுத்து உரைத்த அம்மா ஆங்கில ஆசிரியை அவர்கள் தமிழ் ஆசிரியரை போலவே சொற்பொழிவு ஆற்றினர்.
அதுல காந்தாரி என்ற ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த கண்களை கவனுக்கு கண் இல்லது போல நான் இருப்பேன் பெண்ணினுடைய விதம் மிகவும் உண்மை. அதுபோலவே கண்ணன் சிறந்த எழுத்தாளர் எனக்கு சார்ந்து ஜெயமோகன் அவர்களும் ராமகிருஷ்ணன், அதாவது சிறந்த எழுத்தாளராகிய ராமகிருஷ்ணன் அவர்களும் மூக்கு அறிந்திருப்பதை எடுத்துரைத்தார்கள். இப்பொழுதுதான் இருக்கிற கதைகளிலே சிறந்த கதைகளை எடுத்து நூலாக சிறு குழந்தைகள் படிக்க என்பதற்காக வெளியிடுகிறார். ஆனால் சிறுகள் இந்த சிறுகதைகளை அடிக்கிறாரா என்று சொன்னால் இல்லை. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு குழந்தையும் செல்வித்தாலே அது அந்த குழந்தைக்கு பொதுபோக்காக மாற்றிவிட்டது. குழந்தைகள் ஆசிரியர் சொல்லி கேட்பதில்லை, பெற்றோர்கள் சொல்லி கேட்பவர்களை சித்தா பெரியப்பா இவர்கள் சொல்வதையும் கேட்கவில்லை. அந்த குழந்தைகளினுடைய மனோக்கே ஒரு மாதிரியாக சென்று கொண்டிருக்கிறது. நல்லாமுறை நூலகம் ஒன்றை 22 லட்சத்திலே கட்டி அந்த பிள்ளைகளுக்கு வரவழைப்பதாக அவருக்கு சம்சா, பிஸ்கட், சுழல் போன்ற எல்லாம் கொடு வாருங்கள் என்று சொன்னாலும் மாணவர்கள் தான் வந்து படிக்கிறார்கள். படிக்க வாருங்கள் என்று யாரும் வருவது கிடையாது. ஆகவே கல்வித்தம் நமக்கு எப்படி குழந்தைகளை சிறுதைகளை படிக்க வைப்பது என்பதற்கு அம்மையார் போன்றவர்கள் எல்லாம் கதை சொன்னா பிள்ளைகள் வந்துடும். இந்த காலத்துல கதை கேட்பதை ஒரு பெரிய பெருமையா நினைச்சாங்க. கதையிலிருந்து நல்ல நீதி, எந்த கதையிடாலும் ஏதாவது நீதி இருக்கும். அதனால என்ன, பிள்ளைகள் ஒழுங்குடன் நடந்தார்கள், ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள், ஒரு விட்டு கொடுத்து வந்தார்கள். இப்படி இந்த கதை சொல்லுவது மிகவும் புரிய என்பதை மிக அருமையாக எடுத்த அம்மையார் அவருக்கும், ஐயா பெருமைக்குரிய நம்முடைய காமராசர் அவர்கள் ஜெயமோகனை பற்றி அது மிக சிறப்பாக அந்த ஆசிரியரை பற்றி எடுத்த விதம் மிகவும் அருமை. அவர் பிறந்தார், என்னென்ன செய்தார் என்பதெல்லாம் சிறப்பாக அம்மையார் என்ற செய்தி ஐயா அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தது மிக சிறப்பு என்று செய்தி இணைப்பிலே இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் அம்மா அவங்களுக்கு என்னென்ன அந்த அம்மா சொன்னாங்களோ அதையெல்லாம் குறிப்பெடுத்து பேசுமே. பிள்ளை என்ன பேசுகிறார்கள் என்பதற்கு அவருடைய குறிப்புரை நமக்கு சான்றாக அமைகின்ற என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தினமும் நல்குகின்ற அனைவருக்கும் வணக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி சாலினி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கேமுடன். இந்த கத்தர்வட் கதைகளில் எளிய மனிதர்கள் என்ற தலைப்பிலே நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ஆங்கில ஆசிரியர் அமலா அவர்கள் அழகாக, எளிதாக, எளிமையாக, சிறப்பாகவும் எடுத்துரைத்தார். தமிழ் இலக்கியத்தில் மனித வாழ்க்கையின் உண்மைகளை எளிமையாகவும் ஆழமாகவும் பதிவு செய்த எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவராக கந்தர்வன் விளங்குகிறார். அவரது கதைகள் வெறும் கற்பனை களங்களோ அல்லது அசாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை பதிவுகளோ அல்ல. மாறாக நம்மை சுற்றி வாழும் சாதாரண மனிதர்களின் உணர்வுகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கைகள் மற்றும் அன்பு நிறைந்த வாழ்க்கை முறையின் பிரதிபலிப்பாக அமைந்தன. எல்லாவற்றையும் மிக சிறப்பாக எடுத்துரைத்த சிறப்பழைப்பாளர் அமலா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு எமிமல் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில ஆசிரியரா இருந்தாலும் தமிழ் உச்சரிப்பும் தமிழ் கதை சொல்றதும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவங்க கதை சொல்ற விதம் இன்னும் கேட்டுட்டே இருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நிஜமாவே அவங்கள நம்ம வாழ்க்கையே ஆகணும். ஏன்னா ஆங்கில ஆசிரியர் தமிழ் மீது பற்று, தமிழ் மீது ஒரு ஈடுபாடு இருக்கிறவங்களாலதான் தமிழை பத்தி அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பா இருக்கு அவங்களுக்கு.
ஆனா இந்த கதையில வந்து நலாயினி அப்படின்ட்டு கலைஞர் எழுதின நூல் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இதுதான் முதல் தடவையா அந்த கதையை நான் கேட்கிறேன் இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல. அது வந்து கற்புக்கரசின்னு சொல்றப்போ அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம்னு சொன்ன விதம் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்க தோணுது அந்த கதையில. அது மாதிரி சிறுகதைகள் அப்படின்னு சொல்றப்போ சிறுகதைகள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கதையோட கரு வந்து ரொம்ப ஆழமா இருக்கும். கதை மாந்தர்கள் கம்மியா இருந்தாலும் அது என்ன கரு சொல்ல வருதோ அதை வந்து தெளிவாகவும் அழகாகவும் சொல்லுவாங்க. அதுல சிறுகதைகள் நிறைய இருக்கு. ஆனா இவங்க சொன்ன விதமும் ரொம்ப அருமையா இருந்தது. ஆசிரியருக்கு மறுபடியும் என்னோட மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அன்பு சகோதரி அமலா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அதாவது கந்தர்வன் கதையில் எளிய கதாபாத்திரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல திறனாய்வு செய்த விதம் அருமையாக இருந்தது. அடுத்தது என்னன்னா, இந்த கதையில அம்மா யாரு எமிமா அம்மா சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தில் என்னால அதை பார்க்க முடிஞ்சது. அதாவது நலாயினியும் ஒரு பெண் தானே, அவளுக்கும் ஆசா பாசங்கள் எல்லாமே இருந்திருக்கும். கற்புக்கரசியாக இருந்தாலும் தன்னுடைய ஆசையில் பாசங்கள் எல்லாத்தையுமே துறந்து கொண்டுதான் அந்த வீட்டிலே கொண்டு விட்டிருப்பார் என்று பேசிய விதம் அருமையாக இருந்தது. அதே போல் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப சில கண்ணோட்டங்கள் நமக்கு கொஞ்சம் மாற்றி யோசித்தால் நன்றாக இருக்கும் என்றது போல் தோன்றியது. அதேபோல் காந்தாரி கதை, அவர்கள் ஆசிரியராக இருப்பதால் அவருடைய வகுப்பறையில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். காந்தாரி தன்னுடைய கணவனுக்காக கண்ணை கட்டி கொண்டு இருந்தார் அப்படின்ற கதை நாம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். அத நம்ம நிறைய இன்னும் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை கேள்வி கேட்க சொல்லும் போது அவங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? காந்தாரி தன்னுடைய கணவனுக்காக கண்ணை கட்டி கொண்டிருந்தார் அப்படி என்றால் அவரை யார் பார்த்திருப்பார்? அவர் கணவனை யார் பார்த்திருப்பார்கள்? கண்ணை கட்டி கொண்டு தன் பிள்ளைகளை எப்படி அவர் பார்த்திருப்பார் என்ற கேள்விகள் இன்று மாணவர்கள் கண்டிப்பாக கேட்கிறார்கள். ஏனால் அவர்களுடைய கேள்வி கேட்பது என்பது ஒரு சிந்தனை திறனை வளர்ப்பதாக இருக்கிறது. ஆனால் ஒரு கதைதான், அந்த கதையை இவ்வளவு அழகாக, அதாவது எல்லோருக்கும் புரியும் வகையில் சொன்ன நம்முடைய சகோதரி அவர்களுக்கும், இணையத்திலே சரியாக எடுத்து சென்ற புனமதி, சாலினி, மீதி இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும், பிரபுநாயகம் ஐயா அவர்களுக்கும், காமராஜர் ஐயா அவர்களுக்கும், பெரியண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய தோழி அனைவருக்குமே, மற்றும் இதற்கு பின்னால் வாழ்த்துறை வழங்க இருக்கும் அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கும், தொகுத்து கதையை இப்ப சொல்வாங்க, அதனால அவர்களுக்கும், மிக பொறுமையாக சொல்லக்கூடிய அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அம்மா, ஒரு ஆர்பின்னு பேர்ல யாரும் இருக்காங்களே, அவங்கள முதல்ல கூப்பிடுங்களேன். ஆர்பி முனைவரா மருத்துவரான்னு தெரியல, டாக்டர் ஆர்பி. அவங்க ஊக்கம் யாருன்னு தெரியல, அவங்க யாருன்னு தெரியலையே. ஆர்பி வாங்கம்மா, நீங்க ஒலிக்கடை நீக்கிட்டு பேசுங்க. பேசுங்கம்மா நீங்க. வணக்கம் சார். நான் வந்து இந்த குழுக்கு இன்னைக்குதான் முதல் முறையா வரேன். நான் அமலா அம்மாவோட தோழி. புத்தக மதிப்புரை அவங்க வேற ஒரு இதுல பண்ணுவாங்க, அதுல வந்து நானும் பண்ணுவேன். ஸோ அதுல நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. நான் வந்து முனைவர் ரா பாண்டீஸ்வரி, உதவி பேராசிரியாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில பணியாற்றிட்டு வரேன். நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை அதுல இருக்கு. என்னோட இது வந்து ஆராய்ச்சி பண்றதுதான் என்னோட இது, நானோ அறிவியல் துறையில. ஆனா எனக்கு புத்தக வாசிப்பு, புத்தக மதிப்புரை ரெண்டுலயுமே ஆர்வம் இருக்கு. அதனால அமலாமா இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க புத்தக மதிப்புரை கேட்டு ரொம்ப நாள் ஆனதுனால நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஆனா ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க சொன்ன கதைகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு அப்பப்போ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இதுதான் வந்து தன்னோட குஷம் வந்த கணவனை வந்து வேற ஒரு அவங்களோட அந்த இடத்துல விட்டுட்டு இவங்க இப்படி யோசிக்கிறதா அவங்க சொல்லியிருந்தது வந்து உண்மையிலேயுமே
இது வந்து இன்றைய சமூக சூழ்நிலையில எப்படி பொருந்தும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு பொண்ணு இப்படி கூட நினைக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து எப்படி ஒரு அரசியலை அவங்க அணுகுறாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்ன அந்த கருத்தோட நான் வந்து உடன்படுறேன். இன்னைக்கு இளைஞர் மாணவ மாணவிகள் இல்ல வந்து இளைய சமுதாயத்துக்கு வந்து ஒரு ஆழ்ந்த வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறைவா இருக்கிறதுனாலதான் வந்து தனக்கான யாரு சரியான தலைமை அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற அந்த ஆழ்ந்த புரிதல் இல்லாததுனாலதான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த கசப்பான உண்மையை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப வந்து இளைய சமுதாயத்துக்கு வந்து நம்ம புத்தக வாசிப்போட அருமையை வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அதுக்கு வந்து இந்த மாதிரியான குழுக்கள் வந்து ஒரு சிறு சிறு முயற்சியா இருக்குங்கிறது நான் ரொம்ப நம்புறேன். அமலா அம்மா புத்தக மதிப்புரை வந்து எப்பயும் போல ரொம்ப அருமையா இருந்தது, கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது. மாற்று சிந்தனை, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு புத்தகத்தோட இருக்க ஒரு கதையை சொல்லும் போது அதுக்கு அவங்க பேக் ரெஃபரன்ஸா கொடுக்குற வேற புத்தகங்கள் அது எல்லாமே வந்து ரொம்பவே அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் அமலாமா. மகிழ்ச்சியம்மா. உங்க அமலா அம்மாட்ட கேட்டு காமராஜ் ஐயாவோட எண் வாங்கி நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்க நீங்களும் ஒரு நாள் பேசலாம். மகிழ்ச்சி. அடுத்தவங்க கூப்பிடுமா சாலினி? என்னிடத்துல பேசுங்கம்மா, அமலா கிட்ட கேளுங்க, நான் கடைசியா தரேன். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி அம்மா. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அமலா அம்மா அவருக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைய தலைப்பு வந்து கந்தர்வன் கதைகளில் எழுதிய மனிதர், எளிய மனிதர்கள். அப்ப அந்த எப்படி இருந்தாங்கங்கிறது அந்த ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது அருமையா இருந்தது. அது ஆசிரியரோட, அது எழுதிய ஆசிரியரோட பேரையும் சொல்லி அது விளக்கமும் அருமையா சொன்னாங்க. அவர் எப்படியெல்லாம் இது பண்ணாருன்னு சொல்லிட்டு. அதாவது ஆராயின்கிற அந்த கதையில வந்து பக்கவாதத்தால கணவர் இது பண்ணிடுறாரு. அந்த கணவரையும் பார்க்கணும், வீட்டை சுற்றி நிறைய கோழிகள்லாம் வளர்ந்துருந்தாங்க. அந்த கதை ரொம்ப அருமையாக இருந்தது. எப்படி அந்த பெண்மணி இது பண்ணா அப்படிங்கிறது அருமையாக இருந்தது. அதாவது மொத்தம் இந்த இதில் வந்து 62 சிறுகதைகளை வந்து 4 பாகமாக இது பண்ணி அதை வந்து தொகுப்பாக போட்டிருக்காங்க. கந்தர்வன் கதைகள்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து இந்த முனியையா அவர் வந்து அந்த சாமி அந்த இது கதை ரொம்ப அருமையானது. கிறுக்கன் வந்து அந்த சாமிக்கு உண்டானதெல்லாம் செய்யணும், அவனை எப்படியாவது வெளியேற்றணும்னு பார்க்குறாங்க. அப்புறம் அந்த அதில் இன்னொரு இது என்னன்னா, நம்ம அந்த மனைவி வந்து அந்த காந்தாரி கதையை நம்ம கேட்டிருக்கோம். அதில் வந்து இந்த அதாவது பசங்க கிட்ட, அதாவது குழந்தைகள்கிட்ட கேட்கும்போது அந்த குழந்தைகள் கேட்குற கேள்வியே நமக்கு மனப்பா இருக்கு. எப்படி இவங்க கண்ணை கட்டிட்டாலும் அவங்க எப்படி பார்ப்பாங்க, அவரை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அழகா குழந்தைங்க கேள்வி கேட்கறதும் அருமையாக இருந்தது. அப்புறம் அந்த தினம் ஒரு பாண்டியன் இது அந்த இவர் பற்றி சொன்னாங்க. அதாவது ரொம்ப அல்தா பேர்வழி, அதாவது ரொம்ப பெருமையாக தன்னை பற்றி பெருசாக பேசிப்பார். அதாவது நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், என்னால் தான் எல்லாம் வந்தது போனது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருசாக இது பண்ணிப்பார். அது அவர் வந்து அவரை நம்பி பல மனிதர்கள் வந்து ஏமாந்து போகிறார்கள்ங்கிற மாதிரி அந்த இது இருந்தது. அப்புறம் அந்த பொங்கல் படத்தில் வந்த அரசியல்வாதிகள் போல அவர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2வது சுற்று கதையும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது கந்தர்வர்களின் எளிய மனிதர் கதை மிகவும் அற்புதமாக இருந்தது. ரொம்ப கேட்க அருமையாக இருந்தது. இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதெல்லாம் எல்லா கதையும் கேட்கணும்னு ஆசை. ஆனால் ஒரு சில கதைகள் தான் அவங்க சொன்னாங்க. அம்மாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றிங்க அம்மா. காணல் உரையில் தங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் என் கருத்துக்கள் வெளிப்பட்டிருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு இன்று சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம்.
ஐயா வந்து என்கிட்ட 1 மணி நேரம் பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன சொல்ல முடியுமோ அததான் நான் வந்து உரையா தயாரிச்சிருந்தேன். எனக்கும் எல்லா கதைகளையும் உங்ககிட்ட சொல்லணும், பகிரணும்னு ரொம்ப ஆசையா தான் இருந்தது. நேரமின்மையின் காரணமாக தான் ரொம்ப அந்த 62 கதைகள்ல ரொம்ப ரொம்ப நம்ம மனதை தொட்ட இப்பவும் பாதிப்பை ஏற்படுத்துற இந்த தற்காலத்துக்கும் பொருந்தி போகிற கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். அந்த வகையில இன்றைய நிகழ்வு எனக்குமே ரொம்ப திருப்தியா தான் இருந்தது, ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த காமராஜ் ஐயா அவருக்கு மீண்டும் ஒரு முறையாக நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். கலந்துரையாடுவோம் களம் வந்து கொரோனா காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு. அதுல வந்து ஆரம்ப கால நிகழ்வுகள்ல நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துல வந்து என்னுடைய பள்ளி மாணவர்கள் இப்போ இவங்க திருக்குறள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது போல அப்ப என்னுடைய பள்ளி மாணவர்கள் திருக்குறள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற வாய்ப்பெல்லாம் கூட தமிழ் ஐயா எனக்கு கொடுத்தாங்க. ஆனா அப்போ நாங்க வீடு கட்டிட்டு இருந்த பணியில இருந்ததுனால என்னால அதை வந்து உடனே செய்ய முடியல. அதுக்கப்புறம் வழக்கம் போல பள்ளிகள் திறந்து பணிகள் போயிட்டதுனால இதுல கொஞ்சம் நான் கலந்துக்காம இருந்தேன். இப்போ தனலட்சுமி அம்மா மூலமா எனக்கு இந்த கலந்துரையாடுவோம் களத்துல மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப இந்த நேரத்துல நான் நன்றியோட நினைச்சு பாக்குறேன். ஊக்கமாக ரொம்ப வாழ்த்தி பேசிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பெரியோர்களுக்கும், சான்றோருக்கும், இந்த நிகழ்வை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சிறுமிகளுக்கும் நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வுல வந்து கலந்துகிட்டு மிக சிறப்பான ஒரு வாழ்த்துறையை நல்கிய பாண்டீஸ்வரி அம்மாவுக்கும் ஜஸ்மின் சாருக்கும் எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்னோட நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு எண் 2249. இந்திய சிறப்பழைப்பாளர் அமலா அமர் கலந்தனம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவர்கள் கலந்தனம் பேரவை ஊடக பாடச்சான்றிதழ் புலனம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்து வழங்கிய அனைத்து சாரன்களுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சகோதரிகளுக்கும், இசைப்பாளர் வழங்குவதற்கும், வருடத்தில் வழங்கி வருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு சான்றிதழ் ஷாம்லி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மானவம் அறிவு மனிதனுக்கு அழகு, மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆளும் என்ற வரியோடு மீண்டும் நாளை மாலை சந்தி நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சினிமா களம் நிகழ்வு எண் 2150, நாள் 15/5/2026 வெள்ளிக்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் நிழல் திருநாவுக்கரசர் ஐயா அவர்கள் நாளை உரையாற்றுவார். ஐயா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லோருக்குமான சினிமா. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய ஒருங்கிணைப்பாளர்கள் இசான், முத்துகுணமதி, சாலினி, உருளமுரு அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், சிறப்பு அழைப்பாளருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.